வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். அடையாரில் நம்ம சப்ஸ்கிரைபரோட மாடி தோட்டத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருந்தேங்க. சரி, செடியை கவாத்து பண்ணும்போது முல்லை செடி ஒன்று இருந்தது. முல்லை செடி இதுனா சரி கவாத்து பண்ணலாம் அப்படின்ட்டு கட்டரை எடுக்கும்போது திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு காய் இருந்ததுனால அது கருப்புல செடியாவா அப்படின்ட்டு நான் கூட சந்தேகப்பட்டேன். அப்புறம் தான் தெரியுது முல்லை செடியில் இப்படி ஒரு காய் இருக்கா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. அது வந்து கருவேப்பிலை பழம் மாதிரியே பழுத்து இருந்தது. இதில் முல்லை செடியில் விதை வருமா அப்படின்ட்டு நான் இவ்வளோ நாள் கார்டனிங் பண்ணுறேன், எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியல. இந்த முல்லை செடியில் இது விதை மாதிரி தான் இருக்குது. இந்த விதையை போட்டால் முளைக்குமான்னு தெரியல, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முல்லை செடியில் விதை வருமா அப்படின்னு நான் ரோஜா செடியில் கூட விதையை பார்த்துருக்கேன். முல்லை செடியில் விதைகள் நீங்கள் பார்த்துருந்தா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பொதுவாகவே இந்த முல்லை செடி, நித்திய மல்லி, ரோஜா இதெல்லாமே கட்டிங்ஸில் வளர்த்தா வளரும். கண்டிப்பாக அதை நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த விதையில் வளர்த்தா வளருமா அப்படின்ட்டு நான் இதுமாரி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்கள் மாடி தோட்டத்துலேயும் சரி, வீட்டு தோட்டத்துலேயும் சரி, இந்த மாதிரி விதைகள் நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். இதில் நீங்கள் விதை போட்டு முளைச்சிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.